விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஓங்கூர் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் காணிமேடு பகுதியில் உள்ள தரைப்பாலம் மூழ்கி போக்குவரத்து முழுவதுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் புதுப்பேட்டை, அகரம், மண்டகப்பட்டு ஆகிய கிராமங்களில் உள்ளவர்கள் சுமார் 25 கிலோமீட்டர் தூரம் சுற்றி சென்று மரக்காணம் செல்கின்றனர். அந்த பகுதியில் மேம்பாலம் கட்டும் பணிகள் தொய்வடைந்து உள்ளதால் தொடர்ந்து அவதியடைந்து வருவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டம் இன்னும் மாச சம்பளத்தையே நம்பி இருக்கீங்களா? மாச சம்பளத்தையும் தாண்டி கூடுதல் வருமானம் எப்படி சம்பாதிக்கிறதுன்றதை நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நாகூரில் தொடர் மழை காரணமாக வள்ளியம்மை நகர், அமிர்தா நகர், சில்லடி தர்கா உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கியுள்ளது. வண்ணான்குளம் முழுவதும் நிரம்பி அதிலிருந்து பெருக்கெடுத்துள்ள உபரி நீர் பாதாள சாக்கடை நீருடன் கலந்துள்ளது. இதனால் அருகில் உள்ள தும்பைப்பூ மடத்தெரு பகுதியில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பெஞ்சதை விட இந்த வருஷம் கடுமையாக தான் சார் பெய்யுது. ஆனால் மழையில் ரொம்ப நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். தண்ணி காவா எங்களுக்கு வடியாமல் வீட்டுக்குள்ளெலாம் தண்ணி போகுது. சாக்கடை தண்ணி எங்களுக்கு வீட்டுக்குள்ளே வந்து போகுது. எல்லாரும் சேர்மேன்லாம் இப்போ வந்து பார்த்துருக்காங்க. எங்களுக்கு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படியும் அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து நாங்கள் காவாலாம் கட்டித்தர்றோம், நீங்கள் கஷ்டப்படாத அளவுக்கு நாங்கள் செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு அதை தயவு கூர்ந்து எங்களுக்கு இந்த காவா செஞ்சு கொடுத்து இந்த மழை தண்ணியில் நாங்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு எங்களுக்கு வந்து நல்லது செய்யணும். போன வருஷம்லாம் மழை அவ்வளோவா இல்லை. இந்த வருஷம் மழை வந்து வீடு பூரா தண்ணி வந்துருச்சு. நைட்டெல்லாம் படுக்க கூட இடமே இல்லை. பச்சை பிள்ளை வச்சுக்கிட்டு 2 வீடு ரொம்ப கஷ்டப்பட்டோம். வீட்டை விட்டுலாம் வெளியிலே வர முடியல சார். பச்சை பிள்ளை வச்சுக்கிட்டு ஒன்றுமே செய்ய முடியல. எங்கள் 2 வீடும் ரொம்ப பாதிக்குது. தண்ணி வாய்க்கா மாரி தண்ணி ஓடிட்டு இருக்கு அதிகமாக. பால் வாங்க போக முடியல, ஒரு சாப்பாடு இல்லாமல் சமைக்கவே இல்லை சார். ரொம்ப கஷ்டம். வெளியில் எங்கேயும் போக முடியல. நல்லா இவ்வளோ தண்ணி வீட்டை சுற்றி அந்த வாய்க்கா தண்ணியும் வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு ஜுரம் எடுத்தால் கூட ஒரு மாத்திரை வாங்க போக முடியல. என் பிள்ளை பெரிய பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. இந்த வகுத்து கண்டா இருந்துக்கிட்டு வெளியில் போகவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது.